ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரிசி மாவு போட்டு தாங்க ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு இதுதாங்க பார்க்க போறோம் ரெசிபி. சரி வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அரிசிங்க, பச்சை அரிசி, எந்த அரிசி இருந்தாலும் ஓகேங்க. வீட்டில் நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியாக இருந்தாலும் ஓகேங்க. அப்புறம் தேங்காய் வந்து துருவி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இந்த 3 இருந்தால் போதுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம அந்த பச்சை அரிசி எடுத்து கொட்டிக்கலாங்க. கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அரிசியை. நல்லா அதாவது அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்பதான் கீழே அடி பிடிச்சிருச்சுன்னா அது கலர் சேஞ்ச் ஆயிருங்க. ஒயிட் கலரா வரணும். அதனால நம்ம நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. கிளறவே உங்களுக்கே தெரியும் அரிசி வந்து அப்படியே ஒயிட் கலரா மாறிடுங்க. அதாவது நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு கூட நம்ம கிளறிக்கலாங்க. அங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒயிட் கலர் ஆயிடுச்சுன்னு. அந்த மாதிரி கிளறும் போது ஒயிட் கலரா வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. கிளறினதுக்கு அப்புறம் லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இல்லாட்டி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. சூடு ஆற விட்டு அப்புறம் அரைச்சிட்டு வாங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கப் அவ்வளவுதாங்க வந்திருக்கு பாருங்க மாவு. அந்த அளவுக்கு குறவரப்பாவும் இல்லாம ரொம்ப மாவு மெதுமெதுன்னு இல்லாம கரெக்டான ஒரு பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. அகலமான ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வச்சு நம்ம அதை வந்து பிணைஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்க அந்த மாதிரிதான் பிணையணும். ரொம்ப போட்டு பிணையணும் அவசியம் இல்லைங்க. லைட்டா அப்படியே போட்டு தடவி கொடுத்துக்கலாங்க. நமக்கு அந்த ஒரு பதம் தெரியும். கையில பிடிச்சா பிடிக்கிற மாதிரி வரணுங்க. கீழே போட்டா அப்படியே உடையிற மாதிரி அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாங்க. பாருங்க அந்த மாதிரி இருக்கிறது கையில பிடிச்சா பிடிக்க முடியுதுங்களா? உடைச்சா அப்படியே உடையிற மாதிரி அதுதாங்க அந்த தண்ணி ஊற்றி கரையும் போது அந்த பதம் தாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அந்த பிணைஞ்சு வச்சு அந்த மாவு எடுத்து மேலே அப்படியே இட்லி பாத்திரத்துல போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டுட்டு எல்லாமே ஃபுல்லாக போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. அந்த மாவு வேகிற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே விட்டுறலாங்க. மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அது வெந்துருச்சாங்கிறது எப்படி பார்க்கலான்னா, அதாவது மாவு வந்து கையில எடுத்து நம்ம பார்க்க போறதுங்க. அப்படி நல்லா திரண்ட மாதிரி வரணும். பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியுங்க. அப்படி நல்லா சாஃப்டா அந்த மாவு பார்த்தாலே தெரியும். இப்படி நம்ம கையில எடுத்து பார்க்குறப்ப அப்படியே உருட்டுனா அந்த உருண்டு வரணுங்க. அப்படின்னு நல்லா திரண்டு அதுதாங்க அந்த பதம். அது வந்ததுக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாங்க. ஸ்பூன்ல கூட எடுத்து தள்ளிக்கலாம். கொஞ்சம் சூடா இருந்துச்சுங்க. அதனால நான் ஒரு கரண்டி எடுத்து அதெல்லாம் தள்ளிக்கிட்டேங்க. தள்ளிட்டு எல்லா மாவையும் நல்லா கையிலேயே ஸ்பூன்லயே நல்லா அப்படி நீவி நீவி விட்டுக்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு பண்ணுன்னா அது தெரியுது பாருங்க. பார்த்தாலே தெரியும். இந்த மாவெல்லாம் உதிரி உதிரியா தான் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சர்க்கரை, தேங்காய் ஒரு மூடி தாங்க. சர்க்கரை வந்து அதுல 1/2 கப் இருக்குங்க. எடுக்கிற கப்ல ஒரு 1/2 கப் போட்டுக்குங்க சர்க்கரை. இப்போ 2யும் போட்டு அந்த மாவோடய போட்டு நல்லா கிளறி விடணுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கம் நல்லா ஃபுல்லாவே நல்லா இதுவாகிற அளவுக்கு கிளறி விட்டுக்குங்க. லைட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அந்த சுவை வந்து நமக்கு எடுத்து கொடுக்குங்க. அதனாலதான் லைட்டா உப்பு சேர்த்து சொல்றேன். எடுத்து நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நாங்க வந்து அப்படியே ஒரு கப்ல போட்டு சாப்பிட்டுட்டோங்க. இது வந்து இந்த மாதிரி கூட பண்ணலாங்க. அதாவது ஒரு டம்ளர்ல ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன்னால எல்லாரும் தட்டி விட்டுட்டுங்க. ஒரு தட்டு வச்சு நம்ம எடுத்து இது பண்ணும்போது அப்படியே அழகா வந்துருங்க. புட்டு மாதிரி. பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்ட்டு. பாப்பாலாம் விரும்பி சாப்பிட்டாங்க. கையில எடுத்தாலும் எடுத்து பார்க்கலாங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எடுத்து அப்படியே கூட சாப்பிடலாங்க. நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகேங்க. கண்டிப்பா நம்ம சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.